திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சியில் 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி யார் படிக்கிறீங்க? வாங்க. 12 திருமுறை ஆசிரியர் துதி வாங்க. செண்பகவல்லியம்மா வாங்க. அடியார் யாருன்னா படிப்பாங்கன்னு தான் அமைதியா இருக்கிறேன். சரி, அமைதியா வாங்க வாங்க படிங்க. அடுத்து திருக்கதவம் அடைதல் பெருமாள் ஐயா படிப்பார். வாங்க. ஐயா இருக்காங்களா? ஞான சம்பந்த ஐயா இருக்காருங்க ஐயா. 2 பேரும் சேர்ந்து படிச்சிட்டீங்களா? அந்த முதல் 12 திருமுறை ஆசிரியர் துதியும் சரிங்க ஐயா. திருக்கதவுல அடைதலும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் திறத்தல் பெருமாள் ஐயா படிப்போம். சரிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி சரஸ்வதி அம்மா படிக்கட்டும். ஆரம்பிச்சிருங்கம்மா. ஆரம்பிக்கலாங்களா ஐயா? சாமி ஆரம்பிக்கலாங்களா இல்ல? படிங்க 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 படிங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி, பிறப்பவர் புவனத்தாரனே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடியை வணங்குகிறேன். 12 திருமுறைகளை அருளிய அருளாளர்கள்: திருஞான சம்பந்தர், வாகீசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருணான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன் கபிலர் பரணர் மெய்வுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு வட்டின தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. ஐயா பாட்டு. ஐயா பெருமாள் ஐயா சொன்னீங்களா ஐயா நீங்க? சரி 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 சரிங்க. பெருமாள் ஐயா திருக்கதவம் அடைதல் படிக்கிறீங்களா ஐயா?
திருக்கதவுல அடைதல் படிக்கிறீங்களா? சரிங்க சாமி. படி. அருள் பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு நெறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருட்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி திருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சிவா திருச்சிற்றம்பலம். அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவு திறத்தல். யாரு வரீங்களா? ஐயா ஐயா வாங்க அடியார் வாங்க வாங்க பெருமக்களே, வாங்க. வாங்க காட்டூர் தேவியம்மா வாங்க 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 வாங்க. மறந்தே போயிட்டு வாங்க. அத்தனை அடியார் பெருமக்களுக்கும் பொன்னார் திருவடிகளில் மனம் மொழி மேலாளர்களை வணங்குகிறோம். திருக்கதவும் திறத்தல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றிருக்காள் அருமால் உற்றை பிள்ளை நீ அம்மா அலங்கி அரற்றாதே திருமாமணிச்சே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. நன்றி நன்றி நன்றி. அடுத்து திருப்பள்ளி எழுச்சி. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த சரஸ்வதி அம்மா. அடியார்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலரம சன்னலம் கண்ணா திரள் நிறை அரும்பதம் முரல்வன இவை ஓர் திரள் நிறை அருபதம் முரல்வன இவை ஓர் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. நன்றி ஐயா. அற்புதம் அற்புதம். சிவபெருமான் சிவசிவ திருச்சிற்றம். ஏகம்பத்துரைந்தாய் போற்றி வாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக்கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க.
அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற ஒரு அலைவரிசை மூலமாக நாம் எல்லாம் ஒத்திசைவோடு இணைந்திருக்கிறோம். சிவபெருமானுடைய திருமந்திர நூலை, திருமூல நாயனாருடைய திருமந்திர நூலை சிந்திப்பதற்காக. ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்ட பாடல் இது. நாம் உன்னிப்பாக கவனித்து இது செவிமடுத்தோமானால் அதனுடைய உண்மை தன்மையை அறிந்து கொண்டு ஒரு முழு நிறைவை பெறலாம். நேற்று இந்த திருமந்திர நூலுடைய பெருமையை நம்ம கொஞ்சம் பார்த்தோம். மாற்று சமயத்துக்காரர் மாற்று சமயத்துக்காரர்கள் வந்து நம்ம எப்படி வேறுபட்டு இருக்கிறோன்றலாம் சில விஷயங்கள் பார்த்தோம். இது இப்படி எப்படிப்பட்ட நூல்ன்ற அருமை சொல்லி புரிய வைக்க முடியாது. உணர்ந்தா தான் அது முடியும். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அந்த வகையில நம்ம எல்லாம் அந்த செந்நெறியில் ஆட்படுத்திய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாதங்களை மனமொழி மிகல வணங்கி அந்த இறைவனே நமக்கு குருவாக வந்து நம்முடைய அறியாமையை பிறந்த நாள் முதல் அம்மையப்பராக நமக்கு அன்னையும் பிதாவுமாக முன்னறி தெய்வமாக வந்து கருவுற்ற நாள் முதலா இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய இதயத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவனுடைய பொற்பாதங்களையும் நம்முடைய அறியாமை அகையருளை நீக்கிய அத்தனை ஆசான்மார்களுக்கும் குருநாதர்களுக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி எல்லாவற்றையும் சமர்ப்பித்து இந்த நிகழ்ச்சியை துவங்குவோம். ஆரம்பிக்கும் போது மனமொழி மெய்களால் வணங்கி தான் ஆரம்பிக்கிறோம். இருந்தாலும் நம்ம குருநாதர்கிட்ட நம்ம ஒப்படைக்கணும். நம்முடைய அறியாமை யார் நினைக்கிறாங்க? எவன் அந்த மேலான பரம்பொருளை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றானோ, எவன் நம்முடைய அறியாமை நீக்குகிறானோ, எவன் நம்முடைய ராகதுவேஷங்களை அதாவது வெறுப்புகளை யார் ஒருவர் துடைத்து எறிந்து அந்த மேலான நிலையை நமக்கு சுட்டி காண்பிக்கின்றாரோ அவரே உண்மையான குருவாவார். அந்த குரு சிவகுருக்கு நிகராவார். அந்த குருநாதருடைய பொற்பாதங்கள்ட்ட நம்ம வந்து ஒப்படைச்சிடணும். நம்முடைய அறியாமை நீக்கிறாங்க இல்லையா, அவங்ககிட்ட நம்ம உடல் பொருள் ஆவி ஒப்படைச்சு ஒரு பெரிய ரசாயன மாற்றம் ஏற்படும். பெரிய பெரிய ஞானிகள்லாம் சொல்லுவாங்க, நீங்க குருவை காதலிங்க, ஏன்னா நம்மளை சுத்தப்படுத்துவாங்க, நம்ம மனசு லேசா மாறிடும், இதுக்கு முன்னாடி இருந்த பாரம் நம்மளை விட்டு போயிடும். ஒருத்தர் கூட பழகினோம்னா அவங்களுடைய வினை நம்மளுக்கு வந்துடக்கூடாது. யார் ஒருத்தர் தன்னுடைய வினை எரிச்சு அந்த ஏகாந்த நிலையில இருக்கிறாரோ அவர் தான் இன்னொருத்தருக்கு வழிகாட்ட முடியும். அந்த இயல்பா பாசத்திலிருந்து இறைவனுடைய திருவருள் கருணையினால் நீங்கிய அந்த குருவருள் தான் நம்மளையும் வந்து தேத்தி விடும். அவரே வந்து மும்மலங்கள்ல சிக்கி சின்ன பண்ணம் பட்டுட்டு இருக்கும்போது தன்னை எப்படி அவர் குருன்னு சொல்லிக்க முடியும், வழிகாட்ட முடியாது இல்லையா? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசைன்னு சொன்னா அது ஒத்தாசையா மட்டும்தான் இருக்கும். ஆனா குருநாதர் மட்டும்தான் தானும் தெளிவடைந்து தன் சுற்றத்தாரையும் தெளிவடைய வச்சு தன்னை நம்புற அத்தனை பேருக்கும் அந்த விடுதலையை கொடுக்கக்கூடியவர். விடுதலைன்னா எதுல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய? இந்த உடம்புன்ற ஜென்மம் எடுத்தோம் இல்லையா, இந்த உடம்புல இருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய அத்தனை அவஸ்தை அந்த உடம்புக்குள்ள இருக்கு. சரி, அது மட்டுமா விடுதலை வாங்கி தராரு ஒரு குருநாதர்? இல்ல, மனசுகிட்ட இருந்து விடுதலை வாங்கி தராரு, நம்மளை பக்குவப்படுத்துறாரு. அது மட்டுமா விடுதலை வாங்கி தராரு? அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்து நம்மளுக்கு விடுதலை வாங்கி தராரு. ஒரு நல்ல குருநாதர் இந்த 3 வேலையை செய்வார். அதுக்குதான் அடிக்கடிக்கு சொல்லுவேன் நான், ஒரு நல்ல குருநாதர் பணத்தை எரிக்கிற குச்சி மாதிரி இருப்பார். ஒரு நல்ல குருநாதர் செருப்பு மாதிரி இருப்பார். இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல. ஒரு நல்ல குருநாதர் ஓடக்காரனை போல இருப்பார், ஓடத்தை போல இருப்பார். எதையும் எதிர்பார்க்க மாட்டார். இந்த 3 சம்பவத்தை ஞாபகம் வச்சுங்க. எப்படி பிணத்தை எரிச்சு முடிச்சோம்னா அந்த குச்சியை கடைசியில பயன்படாதுன்னு சொல்லி அந்த பிணத்தோட சேர்த்து எரிச்சிட்டு வந்துடுறோமோ, அது மாதிரிதான் குருநாதரும். நம்மள காமிச்சு கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி மாதிரி இருந்த குருநாதர் நம்மளோட எரிஞ்சு போயிடுறார். அதுக்கப்புறம் அவர் தேவைப்பட மாட்டார். ஏன்னா அவருடைய நெருப்பு தான் நமக்கு வந்துருச்சு இல்ல. அதான் பாரதியார் சொன்ன, தழல் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. ஞானத்துல சின்ன நெருப்பு பெரிய நெருப்பு என்ன இருக்கான்னு? நெருப்பு தான். சின்னதா எரிஞ்சா ஜோதி, அது பெருசா இருந்தா காலாக்னி. சாமி கீழே இறங்கி வரும்போது அழகா தாயுமானவனா வந்து என்ன பண்றான், தாயாரா நின்று ஜோதியா நிக்கிறான். கொஞ்சம் விஸ்வரூபம் எடுத்தா அது பெரிய கால அக்னியா மாறுது. கருணையினால, அறக்கருணையினால வந்து ஜோதியா நிக்கிறான். மரக்கருணையா வரும்போது அவன் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுறான். 2 கருணை இருக்கு சாமிக்கு. அதனால சின்னதா எரியறதுனால அவனை ரொம்ப மட்டமா எடை போட்டக்கூடாது. நம்மளை ரட்சிக்கிறதுக்காக வந்திருக்கிறான். அதனால பெருசா எரியும் போது தான் தெரியும் அது பெரிய காலாக்னின். சாமியை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அது மாதிரி குருநாதருடைய மதிப்பையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. நம்முடைய உடம்பு, மனசு, உயிர் சுத்தப்படுத்த வந்த
மிக உன்னதமான, மிகப்பெரிய அற்புதமான வழிகாட்டியா நமக்கெல்லாம் குருநாதர்கள் வந்து அவன் அத்தனை குருநாதர்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றி சொல்லிக்கணும். அந்த சிவகுருநாதர் இப்பவும் இருக்கிறாங்க. மானுட சட்டை தாங்கி, நம்முடைய அறியாமை நீக்கி, வாய் தொறந்து கேட்கணும். இந்த ஈகோ பார்க்கக்கூடாது. என்ன பார்க்கக்கூடாது? எனக்கு 75 வயசு ஆயிடுச்சு. இவங்ககிட்ட போய் கேட்கலாமா? வேணாவா? அடுத்த நிலைக்கு எப்படி போறதுன்னா, அதான் கர்வம். அதுதான் கர்வம். அந்த கர்வத்த தூக்கி எட்ட போட்டு, நான் என்ன பண்ணணும் சாமின்னு கேட்டுட்டீங்கன்னா, அதுல இருக்குது மிகப்பெரிய தத்துவம். இவங்ககிட்ட என்ன இருக்குதுன்னு பார்க்கக்கூடாது. என்ன நம்ம கத்துக்கணும்னு தான் பார்க்கணும். அதுதான் சாத்தியம். அதுதான் வந்து மிகப்பெரிய உன்னதமான நிலை. அங்க தான் அந்த அந்த ஆணவம் ஒடியிற நேரம். அந்த கொம்பு ஒடியிற நேரம். எப்போ அந்த கொம்பு நம்மளுக்கு உடையுதோ, அப்பதான் நம்ம 2 கலக்க முடியும். அதுவரைக்கும் நம்ப வீம்புக்கு அலைவோம். வீம்பு இருக்கிற வரைக்கும் என்னது? வீம்பு இருக்கிற வரைக்கும், வாய் சவுடால் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஊர் போய் சேர முடியாது. சரியா? அதனால தான் குருநாதர்கிட்ட உடம்பையும் ஒப்படைக்கணும். அந்த உடம்ப ஒப்படைக்கும்போது ஆணவம் முறிஞ்சிரும். முறிச்சிருவாரு. அதுக்கப்புறம் மனச ஒப்படைக்கணும். மனச ஒப்படைக்கும்போது என்னன்னா, இருவினை ஒழிஞ்சு போயிடும். அழிஞ்சே போயிடும். அப்புறம் மயக்கத்த ஒப்படைக்கிறோம். ஒரு கனவு வச்சிருப்போம் இல்லையா? நாமெல்லாம். நம்ம ஒரு கனவு வச்சிருப்போம். ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அந்த கனவையும் முறியடிச்சிருவார். முறியடிச்சுட்டு, நாம எதுக்காக வந்தோமோ அந்த வேலைய சிவப்பணிய, திருப்பணிய செய்ய நம்மள ஆட்படுத்தி விடும். எந்த வயசுன்றது முக்கியம் இல்ல. எப்ப நம்ம இறைவனுக்கு ஆட்படுறோம்ன்றது தான் முக்கியம். அந்த ஒரு உன்னதமான உண்மைய தெரிந்து கொண்டு, நம்ம இப்போ வந்து உள்ள போலாம். திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல 11வது பாடல். 11வது தலைப்புல அட்டமா சித்தின்ற தலைப்புல இன்னும் பத பாடல்கள்லாம் போயிட்டே இருக்கு. அ நம்ப அந்த அட்டாங்க யோகத்த நடத்தி முடிச்ச எப்போ வந்து தாரணையில உள்ள நுழைஞ்சோமோ, அதுல இருந்து இந்த யோகத்த பத்தின விஷயங்களே போயிட்டு இருக்கு. குறிப்பா அடிப்படையில அந்த நெறிக்கு வராதவங்க, சிவநெறிக்கு வராதவங்கள குறித்து நமக்கு கவல வேண்டாம். நெறிக்கு ஆட்பட்டவங்க, சிவனுக்கு ஆட்பட்டவங்க, சிவபெருமான் தான் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளுகிறார்ன்ற உண்மைய புரிஞ்சுகிட்டு தன்னை ஒப்பு கொடுத்தவங்க. அவங்க தான் நெறிக்கு நின்னவங்க. அந்த நெறிக்கு நின்னவங்க எப்படிலாம் உள்ள வந்து இந்த யோகங்கள தெரிஞ்சோ, தெரியாமலோ அனுபவிப்பாங்க. இயமம்னா என்னன்னு தெரியாம, இயமம்னா என்னன்னு தெரியாமலே ஏமத்த அனுபவிப்பாங்க. நியமம்னா என்னன்னு தெரியாமலே அவங்க நியமத்த கடைபிடிச்சிருப்பாங்க. ஒழுக்கத்த கடைபிடிச்சிருப்பாங்க. தெரிஞ்சது அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்திருப்பாங்க. அப்ப நியமம்னா என்னன்னு தெரியாமலே அவங்க யோகத்துக்கு அடுத்து ஆசனத்துக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் ஆசனம்னா என்னன்னு தெரியாமலே ஆசனத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசனத்த அவங்களுக்கு பிராணாயாமம்னா என்னன்னு தெரியாத மூச்சு பயிற்சிக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒழுக்கங்கள கடைபிடிச்சிருப்பாங்க. அது மரபா? இல்ல அவங்க அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்தாங்களா? ஒழுக்கங்கள் தானே. நல்ல விஷயங்கள் யார் சொல்லிக் குடுத்தான்னு? அப்போ அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டிருக்கும். அப்ப அவங்களுக்கு காமிச்சு குடுக்கணும். அம்மா நீங்க இயல்பாவே நீங்க ஒழுக்கத்துல இருந்திருக்கிறீங்க. உங்க அப்பா, அம்மா சொல்லிக் குடுத்திருந்திருக்காங்க. நீங்க இயல்பாவே இந்த எல்லையெல்லாம் நீங்க தொட்டிருக்கிறீங்க. அதனால தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது தெரியாமலே இருப்பாங்க. ஓ! இதெல்லாம் தூரம் பழகுது. நமக்கு திருமூலர் சொன்னதெல்லாம் இது நமக்கெல்லாம் ஒத்து வராது பழகுது. நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு தோணும். அப்ப அவங்க ஒதுங்கி இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் அந்த என்னது காம்ப்ளெக்ஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தூரம், ஒத்துக்காது. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் முடியாது. இதெல்லாம் அவர் சொல்ற மாரிலாம் நடக்கவே முடியாது நம்மளால. அப்படின்னு தான் எண்ணம் இருக்கு. இல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நடந்துட்டு வருவாங்க. கெட்டாலும் மேன்மக்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வறுமை வந்தாலும் அவங்க நாகரிகத்த விட்டுக் குடுக்க மாட்டாங்க. எவ்வளோ வாட்டம் வந்தாலும் தன்னுடைய அந்த ஒழுக்கத்த என்ன பண்ண முடியும்? விட்டுக் குடுக்க மாட்டாங்க. அப்படி வாழறவங்களுக்கு நிச்சயம் சாமியுடைய கருணை உண்டு. அந்த மாரி இந்த திருமந்திரத்துல அந்த 11வது அட்டமா சித்தியில நம்ம 19வது பாடல் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 19வது பாடல்ல குறிப்பா இந்த அட்டமா சித்தினுடைய பலன்கள சொல்லிட்டு வந்த திருமூல நாயனார், திடீர்னு வாயு பத்தி சொல்ல ஆரம்பிச்சாரு. அதுல குறிப்பா பிராணன சொல்லிட்டு, அ தனஞ்சய என்ற வாயு பத்தி ஒரு 4, 5 பாடல் சொன்னாரு. நம்ம பிராணன் தான் பெருசுன்னு நெனச்சுட்டு இருந்தோம். அந்த பிராணனுக்கு கடைசியா நின்னு ஒத்துழைக்கிற மிகப்பெரிய ஆதாரமா இருக்கக்கூடிய தனஞ்சயன பத்தி பேசும்போது கொஞ்சம் ஆச்சரியமா பார்த்தோம். அப்படி தனஞ்சயன பத்தி 10 காற்றுல மொத்தம் தச வாயு இருக்கு இல்லையா? அந்த தச வாயுல கடைசி வாயு தனஞ்சயன பத்தி சிறப்பா சொன்ன திருமந்திர நூல்ல, அப்புறம் திடீர்னு கூர்மன பத்தி சொன்னாரு. கடைசி 2 பாட்டுல கண்ண பத்தி சொன்னாரு. என்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுல கண்ணு 2ம் ரொம்ப பிரதானம். அதுக்கப்புறம் பிராணன் பிரதானம். அப்ப அந்த கண்ணு நல்ல ஒளியோட இருக்கணும்னா, கூர்மன்ற வாயு பத்தி சொன்னாரு.
அப்போ நேத்து ஒரு பாடல் சிந்திச்சோம். அந்த பாடல் எங்க முடிஞ்சது அப்படின்னா, நாடிய பத்தி சொன்னாரு, இருதயத்த பத்தி சொன்னாரு. நேத்து இருதயம்னா என்னன்னு பார்த்தோம். இதயம்னா என்னன்னு பார்த்தோம். இதயம்னா என்ன? இருதயம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த இருதயத்துக்கும், இதயத்துக்கும் வித்தியாசம் நேத்து வந்த பாடல்ல பார்த்தோம். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் இடத்துல மயங்கி போயிடுறோம். இருதயம்னா என்ன? இதயம்னா என்ன? பிரம்மன்னா யாரு? திருமால்னா யாரு? ருத்ரன்னா யாரு? நேத்து உடம்புக்குள்ள இருக்கிற ரகசியங்கள உடைச்சு, உடைச்சு நேத்து 1 மணி நேரம் பேசணும். ஆமா. இப்படி புட்டு, புட்டு வைக்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. இந்த மாரி இ இ நமக்குள்ள இருக்கிற இந்த ரகசியங்கள தெரிஞ்சுக்கிட்டு, எப்படி அணுகணுன்ற ஒரு விதம் தெரியாம இருந்தனால தான் நேத்து அந்த பிரம்மன்னா யாரு? திருமால்னா யாரு? ஈசன்னா யாரு? அவங்க எப்படி புருவ மத்தியில ஒடுங்கி இருக்கிறாங்கன்ற ரகசியத்த நேத்து உணர்ந்திருந்தாருன்றத பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்ல வர்றாருன்னு பார்க்கலாமா? திருமந்திர நூல்ல 19வது பாடல். திருச்சிற்றம்பலம். 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள் 9 நாடி உடையதோர் இடம் 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள் 9 நாடி உடையதோரோரிடம் 9 நாடி ஒருங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. ஒன்பது நாடி ஒருங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. இனி பாடல பதமா பார்த்துடலாம். பதம் பதமா பார்த்துடலாம். ஏன்னா இந்த சொல்லாடல்கள்லாம் பயந்துடக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்றேன் நான். சொல்லெல்லாம் நம்ம நண்பர்களா மாத்திக்கணுமா. சொல்ல பார்த்து பயந்துடக்கூடாது. 9 வாசல் உடையோர் பிண்டத்துள் 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள் 9 நாடி உடையதோர் ஓரிடம் 9 நாடி ஒருங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. 9 வாசல் 9 நாடி 9 நாடி 9 வாசல். இதுதான் அந்த ஆரம்பிச்ச விதம். 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள் 9 நாடி உடையதோர் ஓரிடம் 9 நாடி ஒருங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. இப்ப பாடலுக்கு உண்டான பொழிப்புரை தர்ம யாதனத்துல என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். நிறைய பொழிப்புரை இருக்கு. குறிப்பா நம்ம கிட்ட இருக்கிறதுனால அதை வாசிக்கிறோம். சிவபெருமான 9 வாயில்களை உடைய ஒரு வீடாகிய உடம்பில் 9 நாடிகளும் புருவ மத்திய நாடியில், அதாவது சுழுமுனை நாடியில் ஒவ்வொரு இடத்திலும் ஒருங்கு கூடுவனவாம். அவ்விடங்களை அறிந்து அந்த நாடிகளை தம் வசப்படுத்த வல்லார்க்கு 9 துருத்திகளை உடைய ஒரு உலையை போல்வதாகிய உடம்பு ஞானத்தை தருவதாய் அமையும். மீண்டும் ஒரு முறை படிச்சிடறேன். 9 வாயில்களை உடைய ஒரு வீடாகிய உடம்பில் 9 நாடிகளும் சுழுமுனை நாடியில், அதாவது புருவ மத்தியில் ஒவ்வொரு இடத்தில் ஒருங்கு கூடுவனவாம். அவ்விடங்களை அறிந்து அந்த நாடிகளை தம் வசப்படுத்த வல்லவருக்கு 9 துருத்திகளை உடையதோர் உலை போல்வதாகிய உடம்பு ஞானத்தை தருவதாய் அமையும். இதுதான் பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. குறிப்புரையில கீழே கொடுத்துருக்கத கொஞ்சம் பார்த்துடலாம். நாடிகள் 9ம்
தொகும் இடங்களே நடுநாடியாக சுழுமுனையில் உள்ள 6 ஆதாரங்கள். நாடிகள் பலவும் இணைதல் பற்றி இவற்றை கிரந்தி முடிச்சு எனவும் யோக நூல்கள் கூறும். நாடிகளை தம் வசப்படுத்துவதலாது அவ்வாதாரத்தில் செய்யும் தியானம் முதலியவற்றுக்கு அவை இடையூறு செய்யாதவாறு அடக்குதல். இறுதியில் வாசல் என்ற காற்றை புகுத்துவதாகிய துருத்தியை உலையில் உள்ள நெருப்பை போல் இரும்பு துருத்தியை காற்றினால் வேகின்றது. உடம்பில் உள்ள வெப்பத்தால் உயிர் என்பது துருத்தி காற்றால் துன்புறுகின்றது என்றபடி சிவயோகத்தை தலைப்பட்டால் இவ்வுடம்பே உயிருக்கு இன்பம் தருவதாய் அமையும் என்பது கூறியவாறு. இதனால் சிவயோகிகளின் உடம்பு திருவருள் நெறிக்கு துணையாய் நிற்றல் கூறப்பட்டது. இது குறிப்புரை. இது நம்ம பார்த்துக்குவோம். இனி யதார்த்தத்துக்கு வருவோம். இந்த சொல்லெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. கிரந்தி முடிச்சு இதெல்லாம் போடுறாங்களா? இப்ப நம்ம இயல்பா யதார்த்தமா நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலையில எப்படி சாதாரணமா புரிஞ்சுக்கும் அப்படி புரிஞ்சுக்கலாம். 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள். பிண்டம்ன்றது நம்ம உடம்பு சொல்லக்கூடியது. இது 9 வாசல் எல்லாருக்கும் தெரியும். 9 துவாரம் தெரியும். நவதுவாரங்கள் எங்கெங்க இருக்குன்னு நல்லா தெரியும். இந்த 9 வாசல்ல 9 நாடி உடையதோர் இடம். சிவசிவா திருச்சிற்றம்பலம். அந்த 9 நாடி உடையதோர் இடம் அது ஒரு இடத்துல போய் ஒடுங்குதுன்றாங்க. அதான் சுழுமுனை. 9 நாடி ஒருங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. இந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். தலை முதல்ல வந்துதான், கால் முதல்ல வந்துதான். நம்ம பிரசவிக்கும் போது ஒரு உயிர் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல என்ன வரும்னா தலை தான் வரும். நம்ம அப்படியே ஒரு மாதிரி கவட்டிக்குள்ள வச்சிருப்போம். தலை முதல்ல வரும். அதுக்கப்புறமா தான் மத்த விருட்சம் மாதிரி. அப்போ இந்த தலை தான் வேர். அந்த வேர்ல இருந்து உற்பத்தியான இந்த முதல்ல கரு உற்பத்தி ஆகும் போது முதல்ல உற்பத்தி ஆகிறது இந்த கபாலம் தான். இந்த கபாலத்திலிருந்து தான் ஒரு சின்ன தவளை போல ஒரு வால் முளைக்கும். அந்த வால்ல தான் உடம்பே இருக்கு. பலப்பற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த மழை பெஞ்ச உடனே தவளையோடைய நிலைமை பாத்தீங்கன்னா முதல்ல மீன் மாதிரி தெரியும். எத்தனை பேர் இதை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. தவளையை பாத்தீங்கன்னா, தவளை குஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 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 மீன் மாதிரி தெரியும். அப்புறம் போக போக அந்த வால்ல இருந்து தலை மட்டும்தான் இருக்கும். தலையில இருந்து ஒரு வால் மட்டும் இருக்கும். அந்த வால்ல இருந்து கை, 2 கை, 2 காலு, அதுக்கப்புறம் உயிர்நிலை, வயிறு இதெல்லாம் உற்பத்தி ஆகும். அப்ப முதல்ல உற்பத்தி ஆகுறது என்னன்னா இந்த தலை தான். அப்போ முதல் வாசல், எல்லா வாசல்ல ஒடுங்கி வச்சிருக்கிற முதல் வாசல் இந்த தலை தான், இந்த கபாலம் தான். இந்த கபாலத்திலிருந்து தான் ஒரு பிரிவா செடி மாதிரி முளைக்குது கருவுல. அதான் 5 திங்களில், 2 திங்களில், அல்லலில் படைத்த 3 திங்களில், 4 திங்களில், 5 திங்களில், 6 திங்களில், 7 திங்களில் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி 9 மாதம் வரைக்கும் இந்த மரம், செடி, கொடிலாம் வளர்ற மாதிரி இந்த பிற உறுப்புகள்லாம் வருது. அப்ப முதல்ல உண்டாவது எது? நம்முடைய கபாலம். இந்த கபாலன்ற வேர்ல இருந்து தான் மரம், செடி, கொடி முளைக்கிற மாதிரி இந்த கை, காலு, ராஜ உறுப்புகள் பிற எல்லாம் உற்பத்தி ஆகுது. அப்ப முதல் உற்பத்தி இந்த கபாலம் தான். அப்போ முதல் வாசல், இந்த மீதி இருக்கிற 8 வாசல்கள் நம்ம துவாரங்களை கணக்கு பண்ணோம்னா கண்கள், நாசி துவாரங்கள், அப்புறம் வாயு, அப்புறம் உயிர்நிலை, அதுக்கப்புறம் இந்த கருவாய், அப்புறம் எருவாய், இப்படிலாம் கணக்கு பண்ணோம்னா கண்கள் இருந்து நாசி, கண்கள் 2, நாசி 2 துவாரம், வாய் 3, அதுக்கப்புறம் அந்த எருவாய்,
அப்புறம் கருவாய், காது 2. இப்படி கணக்கு பண்ணோம்னா 9 துவாரம் வரும். 1லே 9 வாசல் வைத்தான்னு பாட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி. அது என்னால சரியா சொல்ல முடியல. சரி, இந்த 9 துவாரங்களும் ஒடுங்குற ஒரு இடம் இருக்கு. அதான் இந்த 9 இது 9 நாடிகள் இருக்கு. இந்த 9 நாடிகளும் ஒருங்கே சென்று ஒடுங்குற ஒரு இடம் உண்டு. 9 நாடி உடையதோர் ஓர் இடம். அந்த இடம் எதுன்னா சுழுமுனை. அப்போ இந்த எஞ்சான உடம்புக்கு சிரசு பிரதானம் சொன்னேன். ஏன் சிரசு பிரதானம்னு சொன்னதுக்கு முதல்ல உற்பத்தி ஆகுறது எது? இந்த கபாலம் தான். அன்னை வயிற்றுல முதல்ல உற்பத்தி ஆகுறது கபாலம் தான். இந்த கபாலத்துல இருந்து தான் மற்றதெல்லாம் உற்பத்தி ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அப்போ இப்ப தலைகீழ இருக்கு நம்ம. இப்ப நிலைமை பாருங்க. கை கால்லாம் பெருசா தெரியும், தலையெல்லாம் பெருசா, இது உடம்பெல்லாம் பெருசா தெரியும், தலை மட்டும் சின்னதா தெரியும். அப்போ இதெல்லாம் இதெல்லாம் வேறு மாதிரி தெரியும். இப்ப தலை வந்து என்ன தெரியும்? மரம் மாதிரி தெரியும். அப்படி இல்லை. அப்படி இல்லை உற்பத்தி. வேர் வந்து என்னைக்கும் தலை தான். அது உற்பத்தி, அதுதான் முதல்ல ஆரம்பம். அப்போ முடிகிற இடம் இந்த கை கால், இந்த உடம்பு, நம்ம சொன்னோம் இல்லையா? இப்போ அதான் தலைகீழ் அந்த உலகம் சொல்லிட்டு இருக்குது. மூலாதாரம் சொல்றது இடுப்பு சொல்றாங்க. அப்புறம் சுவாதிஸ்தானம் சொல்லிட்டு தொப்புல சொல்றாங்க. அப்புறம் மணிப்பூரகம்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் வார்மன் சொல்லக்கூடிய மார்புக்கும் நடுவுல வயிற்றுக்கு நடுவுல இருக்க இடத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் 2 மார்பு காம்புக்கு நடுவுல கை வச்சு பாத்தீங்கன்னா அந்த மார்பு காம்புக்கு நடுவுல இருக்கிற புள்ளி அநாகதம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தொண்டை கூடி இருக்கிற இடத்த விசுத்தின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் புருவ மத்தியத்தை ஆங்ஜான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சகசிராரத்தை போய் என்ன சொல்றாங்க? சகசிராரம் தான். இப்போ எது முதல்ல முளைச்சதோ அத மூலாதாரம்னு சொல்லவே இல்லை. அதுல இருந்து முளைச்சு வெளியே வந்த ஒரு முனையை தான் இப்ப என்ன சொல்றோம்? நம்ம மூலாதாரம்னு சொல்றோம். ஆச்சரியமா இல்ல நமக்கு? எது முதல்ல வந்ததோ அதை நம்ம மூலாதாரம் சொல்லவே இல்லை. எது வேறோ அது மூலாதாரம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனா ஞானிகளுக்கு மூலாதாரம் தலைதான். தலைகீழ பாருங்க அப்படியே. ஞானிகளுக்கு மூலாதாரம் தலைதான். அப்போ கீழே இருக்கிற உற்பத்தி ஸ்தானத்தை வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? மூலாதாரம். ஏன்னா அங்கதான் நம்ம திருப்பியும் அங்கிருந்து தானே தலை உற்பத்தி ஆகுது, அங்கதானே படைப்பு ஆரம்பிக்கிறது. படைப்பு மூலன்றதுனால அதை பெருசா பார்த்துட்டாங்க. ஆனா அப்படி இல்லை. அது அப்படி இல்லை. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தலைதான் மூலாதாரம். அந்த எல்லாமே எல்லா நாடிகளும் ஒடுங்குற இடம், எல்லாவற்றுக்கும் ஆணை எடுக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மையப்புள்ளி. அதனாலதான் ஞானிகள் கழுத்துக்கு மேல சிந்திப்பாங்க, அஞ்ஞானிகள் கழுத்துக்கு கீழே சிந்திப்பாங்க. இதான் ரகசியம். ஏன்னா சாதாரண மனுஷனுக்கு உடம்பே பிரதானம். இந்த உடம்பை உணர்ந்தவங்களுக்கு பெரியங்க மேல் வீடு கீழ் வீடு. மேல் வீடுன்றது கழுத்துக்கு மேல, கீழ் வீடுன்றது கழுத்துக்கு கீழே. இந்த 9 வாயில்களை உடையதொரு வீடாகிய உடம்பில் நாம ஒடுங்குற இடம், இந்த 9 நாடி ஒடுங்குற இடம் புருவ மத்தியம். இத போய் சொன்னோம்னா, இத ஆரம்பத்துல சொல்லும் போது நம்ம நிகழ்ச்சியில சிகாரத்துல என்னவோ இவன் பைத்தியக்காரன் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க. நான் எதுக்கோ இதை சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஆனா இதுதான் உண்மைன்னு தெரியறதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு சில பேருக்கு. என் மேல வெறுப்பு வந்துருச்சு. எப்ப பார்த்தாலும் இவனுக்கு வேற வேலையே இல்லை, கொண்டாந்து புருவ மதிலே வரான். வேற அது என்னன்னா மாயை விடாது. மாயை என்ன பண்ணாது? விடாது. மாய்க்கு என்னன்னா அது நரகத்துல சந்தோஷமா இருக்கணும். இடுப்பு அதனுடைய பொழப்பு கெட்டு போகுது இல்லை. உண்மையை சொன்னோம்னா பல பேருடைய பொழப்பு கெட்டு போயிடும், வியாபாரம் கெட்டு போயிடும். அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க? மாயை வந்து துடிக்குது, ஐயோ என் பொழப்பு கெடுத்துறாத, நான் சுகமா கீழே இருக்கிறேன், என்ன கீழ் வீட்டுல இருந்து மேல் வீட்டுக்கு கொண்டு போயிடாத. அறியாமையை அறிவை விரும்புவதே இல்லை. அறியாமை அறிவு ஏத்துக்கிறதே கிடையாது. சொன்னா அது ஏத்துக்கிறதே கிடையாது. மேல் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொன்னோம்னா அது ஏத்துக்கிறதே. அது என்ன பண்ணுதுன்னா புறக்கணிக்குது. ஏன் புறக்கணிக்குது? அதுக்கு என்னன்னா கீழே இருக்கணும். எப்படி?
கீழேயே இருக்கணும். அதான் அதனுடைய இயல்பு. மாயையுடைய இயல்புன்னா கீழேயே வச்சிருக்கணும். சரி, நம்ம மாணிக்க வாசகனார் என்ன சொல்ல வர்றாருன்றத பார்த்துடலாம். சிவபெருமான் சிவசிவா. பிண்டம், உடல். இந்த உடலுக்கு 9 வாசல்கள் உள்ளன. இந்த உடலில் 9 நாடிகளும் 9 வாயுக்கள் ஒடுங்குகின்றன. அந்த இடம் சுழுமுனை. அதான் புருவ மத்தியம். இந்த இடத்தில் 9 நாடியும் வாயுவும் அடங்கி ஒடுக்கும் தவயோக பயிற்சி உடையவர்களுக்கு 9 வாசலை கொண்ட உடலாகிய உலைக்களம் நன்மையை தருவதாகும். உலை அக்னி குண்டம். சூடாக தகித்துக் கொண்டிருக்கும் உடலே உலை எனப்பட்டது. அப்போ உலை அப்படின்னா நெருப்பு உலை. இந்த அக்னிய முறையா நம்ம பயன்படுத்த போறோம். உடம்புல சூடு உண்டுதான், இல்லைன்னு சொல்லல. அந்த அக்னியை எப்படி பயன்படுத்த போறோம்னா சுழுமுனையில கொண்டு போய் நிறுத்த போறோம். தேவையில்லாத இடத்துல அக்னியை நம்ம கொண்டு போய் நிறுத்தாம சுழுமுனையில கொண்டு போய் நிறுத்த போறோம். இதுதான் காம அக்னின்னு சொல்லுவாங்க. இந்த காம அக்னி எப்படி பிரியுது? இச்சா சக்தி எப்படி செலவாகுது? நம்முடைய உடம்புல இருக்க அக்னி எப்படி செலவாகுதுன்னு பாருங்க. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி. நம்ம ஆற்றல்கள் எப்படி செலவு பண்றோம்? நிலையில்லாத பொருள்கள் மேலேயா, நிலையான பொருள்கள் மேலேயா? இதான் கேள்வி. அப்போ நிலையில்லாத பொருள்கள் மேல ஆற்றல் போச்சுன்னா இந்த உடம்பு தேஞ்சு அழியும். வேற ஒண்ணுமே இல்லை. தேஞ்சு அழியன்னா சாதாரணமா 10ஓட 11 பிறந்து 10ஓட 11 சாவும். இதே குருவருள் பெற்ற உடம்பு என்ன பண்ணும்? இந்த 9 வாசலை தெரிஞ்சுக்கும். குருவருள் துணையோட திருவருள் கருணைய இந்த 9 வாசல்ல எந்த வாசல் பிரதானம் நல்லா தெரிஞ்சுக்கும். சாதாரண மானுடனுக்கு இடுப்பே பிரதானம். அத மானுடனுக்கு இந்த சாப்பிடுறது, தூங்குறது, உடல் உறவு. அவனுக்கு உடம்ப விட்டா வேற எதுவும் தெரியாது. அவன் கண்ணுக்கு முதல்ல என்ன தெரியும்னா உடம்பு தான் தெரியும். கொஞ்சம் படிச்சவனுக்கு, கொஞ்சம் சுதாரிச்சவன் இந்த உடல் கடந்து இருக்கக்கூடிய மனதை படிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சாதாரண மனுஷனுக்கு இந்த உடம்பே பிரதானம். அவனுக்கு இடுப்பு ரொம்ப அவசியம், இந்த வயிறு ரொம்ப அவசியம். அவன் என்ன பண்றது? அவனுடைய அதுதான் உலகமே. அதுதான் இந்த வயிற்றுக்காகத்தானே. அவன் கேட்டீங்கன்னா சொல்லுவான், உழைக்கிறது எதுக்குங்க? வயிற்றுக்கு தானுங்களே. சாப்பிடுறது, தூங்குறது, உடலுறவு கொள்றது, உலக விஷயங்களை கவனிக்கிறது, உலகில் இருக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா அவனுக்கு கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், உழைப்பு, அவ்வளவுதான் சாதாரண மனிதர்களுக்கு. கொஞ்சம் மேம்பட்ட மனிதனுக்கு அடுத்து இந்த உடல் கடந்த நிலையை பார்க்கக்கூடிய, மனசை படிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இந்த மனம்ன்றத ஒண்ணு படிக்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கு சூட்சுமத்தை உணர்றான். கொஞ்சம் மெத்த படிச்சவனுக்கு இந்த உடம்பையும் கடந்து, இந்த மனசையும் கடந்து, இந்த உயிருடைய நிலையை அவன் தெரிஞ்சுக்கிறான். அப்போ முதல்ல இருக்கிறவன் உடலை படிக்கிறான், 2வதுல இருக்கிறவன் மனசை படிக்கிறான், 3வதா இருக்கிறவன் உயிரை படிக்கிறான். இந்த 3வது நிலைமை தான் ஒரு சிவனடியாருக்கு உண்டான நிலைமை. ஒரு உயிரினுடைய பசி, தாகம், மனசனுடைய உடம்பு, வேட்கை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அறிவு அவனுக்கு இயல்பாக கிடைக்கும். அதான் ஒரு சிவனடியார் பக்குவப்பட்டவர். உடம்ப மட்டும் பாக்குறவன் உடம்ப மட்டும் தான் சிந்திப்பான். சரியான கட்டடா, எப்படி இருக்காங்க பத்தியா, எவ்வளவு அழகா இருக்காங்க பத்தியா. ஏன்னா அவனுக்கு பார்வை அங்கதான் இருக்கான், அவ்வளவுதான். ஒத்து ஒத்து பார்த்துன்னு வருவான். ஏன்னா அந்த உடம்பால் ஆனவன். பச்சைக்கண்ணு வாங்காம இந்த உடம்பு, அதான் உடம்பு மேல இருக்கிற பிரஞ்சை. ஏன்னா அவன் நார்மல் பர்சன். ஏன்னா இயல்பு அதுதான். சரி, கொஞ்சம் மனசை படிச்சவன் என்ன பண்ணுவான்? மனசை பார்ப்பான். உடம்ப பாக்குறதுக்கு பின்னாடி அதுக்கு மனசு என்ன சிந்திக்குதுன்னு பார்ப்பான். இது 2வது நிலைமை. அப்ப முதல்ல பிரம்மாவுடைய நிலைமை, 2வது நாராயணனுடைய நிலைமை. நாராயணன்னா மனசு. இந்த மனசை படிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். இந்த நாராயணனும் கடந்து இருக்கிறவன் எதை படிப்பான்னா உயிரை மட்டும் படிப்பான். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர், வாங்க உங்களுக்கும் பசிங்க எனக்கும் பசிங்க வாங்க. இது பக்குவப்பட்ட ஆன்மா. அப்போ உடம்பா பாக்குறவன் உடம்பா பார்த்துட்டு இருப்பான், அவன் இன்னும் தேரல. மனசா பாக்குறவன் மனசை மட்டும்தான் பார்ப்பான், அவனுக்கு நல்வினை தீவிரை உண்டு, பேதம் உண்டு. இந்த 2 பேருக்குமே பேதம் உண்டு. உடம்பா பாக்குறவனுக்கும் பேதம் உண்டு,
மனசா பாக்குறவனுக்கும் பேதம் உண்டு. ஆனா உயிரா பாக்குறவனுக்கு பேதம் கிடையாது. ஏன்னா நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். சக உயிர் நீ. என்னோடு பயணிக்கக்கூடிய ஒரு சக உயிர் நீ. என்னோடு பயணிக்கக்கூடிய சக பயணி நீ. என்னோடு ரயிலில் பயணிக்கக்கூடிய சக பயணி நீ. அப்போ ஆணு பெண்ணு அலி இந்த வித்தியாசமே இருக்காது. இந்த மூணுத்தையும் கடந்தவன், இந்த ரெண்டுத்தையும் கடந்த, உடல் கடந்து மனம் கடந்து உயிராக பார்க்கக்கூடிய அற்புதமான மயக்கம் தீர்ந்தவன். அத பால் மயக்கம் தீர்ந்தவன். என்ன மயக்கம் தீர்ந்தவன்? ஆம்பளையா பொம்பளையா, இந்த ட்ரெஸ் போறாங்களா அந்த ட்ரெஸ் போறாங்களா, இதுவா அதுவா, அந்த மயக்கம் தீர்ந்த அடியார். இவங்களுக்கு எப்படி தெரியும்னா உயிர்கள்லாம் அது ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே, அது எதுவா இருந்தானே, கருப்பா இருந்தானே சிகப்பா இருந்தானே, அது ஒரு உயிர் அப்படிதான் தெரியும். இந்த மூணாவது நிலைமைக்கு போனவங்க இவங்கதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் பார்க்கக்கூடியவங்க. இவங்கதான் எவ்வுயிரும் தம்முயிர் போல் பார்க்கக்கூடியவங்க. இந்த நிலைமையை அடைஞ்சவங்க அதான் அடியார்கள், பக்குவப்பட்டவங்க. இவங்க பேசுறதுக்கும் மனசை படிக்கிறவங்க பேசுறதுக்கும் உடம்பு படிக்கிறவங்க பேசுறதுக்கும் வித்தியாசம். 3 விதமான மனிதர்கள் நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க உடம்ப கவனிக்கிறாங்களா, மனசை கவனிக்கிறாங்களா, இல்ல நம்ம உயிரையே கவனிக்கிறாங்களான்னு. ஞானிகள் உயிரை கவனிப்பாங்க. இன்னும் ஆத்ம ஞானிகள் இருக்கிறாங்க, அவங்க ஆன்மாவை மட்டும்தான் கவனிப்பாங்க. நம்மள பார்த்த உடனே நுழைமான் நுண்புலன்னு சொல்லக்கூடிய, நம்மள பார்த்த உடனே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்குன்னா அவங்க ஆத்ம ஞானிகள். குறிப்பறியக்கூடிய ஆட்கள் உள்ளவர்கள். உங்க கண்ணை பார்த்து டக்கு 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 டக்குன்னு சொல்லுவாங்க, நீ எவ்வளவு பெரிய வேலைக்காரனா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் உயிரறிவு பெற்றவர். ஆனா உயிரறிவு பெற்றவர். உயிரறிவு பெற்றதுனால அவரால் என்ன பண்ண முடியுது? என்னங்க எப்படிங்க நான் நினைக்கிறது அப்படியே சொல்றீங்கன்னா, அதான் ரீசன். அவர் உடம்பு கடந்துட்டாரு. எப்படி மனசுல உள்ளதை சொல்றாரு? அவர் மனசையும் கடந்துட்டாரு. எப்படி நான் நினைச்சதை நீ உடனே சொல்றீங்க? அவர் உயிரையும் தொட்டுட்டாரு. அதனால அவரால் சொல்ல முடியுது. அப்போ ஒரு தவசீலரால நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய வித்தை என்ன, நீங்க என்ன திட்டம் போடுறீங்க, எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆனா வெளியே சொல்ல மாட்டாரு. சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இன்னொருத்தர் பர்சனல்ல பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கு எதுக்கு நமக்கு வம்புன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவார். அதை பார்க்க மாட்டாங்க, ஜெனுவனா பார்க்க மாட்டாங்க. என்னன்னு பார்த்துட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ உயிரறிவு பெற்றவர்களுக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு குருநாதருடைய அருளால இந்த 9 வாசலை தெரிந்து கொண்டு, அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இந்த 9 வாசல்ல எந்த வீடு ரொம்ப முக்கியம், இடுப்பு முக்கியமா, வயிறு முக்கியமா, மார்பு முக்கியமா, தொண்டைக்குழி முக்கியமா, இல்ல பொருள் மத்தியம் முக்கியமான்னு உங்களுக்கு உணர்த்தி கொடுப்பார் குருநாதர். அப்படி உணர்த்தி கொடுக்கும் போது எதெல்லாம் நிலையில்லாத இன்பத்தை தரக்கூடியது, எது நிலையான இன்பத்தை தரக்கூடியது ரகசியத்தை உங்களுக்கு உடம்புக்குள்ள கொடுத்துக்கினே வருவாரு. அப்படி கொடுத்துக்கிட்டே வரும்போது சாதாரண மானுடம் அனுபவிக்கிற இந்த இன்பத்திலிருந்து நிலையில்லாத இன்பம் இந்த உடம்பு நிறைவுறாது. அதனால அது உடம்பால கிடைக்கிற சுகம் there is no end. அப்போ அது உடம்ப கடந்துடணும். அப்போ இந்த மனதால கிடைக்கிற சுகம் அதுக்கும் எண்டு கிடையாது. அப்போ அதையும் கடந்துடணும். கடல் அலை மாதிரி இந்த மனசு. அதனாலதான் திருப்பார் கடலை நாராயணன் சொல்றாங்க. ஏன்னா அது அடங்காது. எப்படி உடம்பு அடங்காதோ அதே மாதிரி இந்த மனமும் அடங்காது. அப்ப இந்த உடம்பையும் மனசையும் கடக்கிற வித்தை குருநாதர் சொல்லி தருவார். இந்த 9 வாசலை எப்படி கடக்கணும்ன்ற வித்தை அவர் சொல்லி தருவார். அத்தனை அவஸ்தைகள், கீழ் வீடு, எருவாய், கருவாய், அந்த துவாரங்களை கடக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு குருநாதருடைய அருளால கிடைக்கும். அப்பா அடி இடுப்புன்ற வீட்டை கடந்தாச்சு. அடுத்து நாபி, வயிறு, தீனி, நாராயணன் இவனை கடக்கணும். அடுத்து மார்பு, ருத்ரன் இவனை கடக்கணும். அதுக்கப்புறம் விசுத்தி, தொண்டைக்குழி, வாயு, மூச்சு இதை கடக்கணும். அதுக்கப்புறம் புருவ மத்தியில வந்து நிக்கணும். அப்போ இந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்தி 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 இந்த உடம்புக்குள்ள இருக்கிற 9 வாசல் இருக்கிற நிலையில்லாத வீட்டு இன்பங்களை தூக்கி எரிஞ்சிட்டு நிலையான வீட்டு இன்பத்தை கொண்டு வந்து 9 வாசலை ஒருங்க நிறுத்தக்கூடிய இடத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். அதான் பூர்வ மத்தியம். ஒரு நல்ல குருநாதர் உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டாருன்னு சொன்னா அவர்தான் வந்து ஒரு உத்தமர். உங்களை கீழே கொண்டு போல உங்களை கீழே கொண்டு போய் அவர் சின்ன பின்னப்படுத்த விரும்பல. உங்களுக்கே அறிமுகப்படுத்துறாரு. 9 வாசல் ஒடுங்குற இடம், அங்கதான் உலை இருக்கிறது.
ஒரு ஓலை இருக்குது, அந்த ஓலையில ஒரு அக்னி இருக்குது, அந்த அக்னியில தான் கால அக்னி இருக்குது, அந்த கால அக்னியில் நீங்க மூழ்குனீங்கன்னா ஜோதி உங்களுக்கு வசப்படும். ஒரு நல்ல குருநாதர் உங்களை அலைய விட மாட்டார். நீங்க அடம் பிடிச்சு நான் புற பூஜை பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவார். எதுக்கும் தடையா இருக்க மாட்டார். சாமி நான் புற பூஜை பண்ணுங்க. ஐயா நான் சமய தீட்சை பண்ணுங்க, பண்ணிட்டு வாங்க. ஐயா நான் சிவ தீட்சை வாங்கிட்டு வாங்க. என்ன படிநிலைகள். என்னைக்கு உங்களுக்குள்ள இந்த நான்வெஜ் சாப்பிடறத விட்டுமான்னு கேட்கறாங்கல்ல, அதுக்கு பதில் நான் என்ன சொல்லுவேன்? என்னைக்கு உனக்குள்ள இறைவன் இறங்கி கருணையும் கடாட்சத்தையும் கொடுத்த பிறகு உனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குதான் அன்னைக்கு விட்டுரு சாமின்னு சொல்லுவேன். நான் கட்டாயப்படுத்தி விடுன்னு சொல்லவே மாட்டேன். அதே மாதிரி தான் புறபூசியம். என்னைக்கு இறைவன் உள்ள உணர்த்தி உனக்கு புறத்து ஒண்ணுமே இல்லைன்ற அறிவு கொடுக்குறாரோ அன்னைக்கு நான் உள்ள இருக்கிற உனக்கு மெர்ஜ் ஆயிட்டேன், வா நீ நானும் ஒண்ணு அப்படின்னு எப்படி உணர்த்துறாரு அப்ப நீ விட்டுடுன்னு. அது வரைக்கும் புறபூசு வேணும். ஏன்னா சோம்பேறித்தனம் வந்துடும். நான் வாழ்ந்து காமிக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு வாழ்ந்து காமிக்கணும். புறபூசு நிச்சயம் வேணும். பூ உண்டு நீர் உண்டு புண்ணியம் செய்தா இருக்கு. என்னதான் மெர்ஜ் ஆனாலும், என்னதான் சரியில இருந்து கிரியைக்கு வந்தாலும், என்னதான் கிரியையில இருந்து யோகத்துக்கு வந்தாலும், என்னதான் யோகத்துல இருந்து ஞானத்துக்கு வந்தாலும் அடிப்படையை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு நம்ம வாழ்ந்து காமிக்கணும். நீங்க ஞானம் அடைஞ்சவன விட்டுட்டு ஓடிடுவீங்களா வீட்டை? உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னா எல்லாத்தையும் விட்டு ஓடிடுவீங்களான்னு கேட்கிறேன். உங்களை நம்பி மனைவி மக்கள்லாம் இல்லையா? வாழ்ந்து காமிக்கணும்ல. அதனாலதான் இல்லறம் அல்லது நல்லறம் அல்லது நல்லறம் அல்லன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யோகம் வாய்க்கலாம், ஞானம் வாய்க்கலாம், எது வாய்ச்சாலும் இருந்த இடத்த விட்டு போக கூடாது. இந்த அறகுறைகள் தான் நான் துறவரத்துக்கு போறேன், நான் விட்டுட்டு போயிடுறேன், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்றதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அது வாய்க்காது. பட்டினத்தாருக்கு மாதிரி வாய்க்காது. பட்டினத்தார் விதியில் இருந்தது, நம்ம விதியில் இருக்கணும்ல. நம்ம இப்ப இருந்துதான் சாதிக்கணும். குழந்தைங்களோட பசங்களோட இருந்து அவங்களுக்கு வாழ்ந்து காமிக்கணும். பூஜைன்னா என்னன்னு புறத்தை பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் அகம்னா என்ன புறம்னா என்ன அவங்களை தொட்டு காமிக்கணும். அப்போ இந்த 9 வாசல்களை ஒரு குருநாதர் உங்களுக்கு விளக்கி நிலையில்லாத இன்பங்கள் தரக்கூடிய அந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விலக்களித்து கடைசியில புருவ மதியில போய் ஒடுங்க வைப்பார். இதுதான் வீடு, இதுதான் வீடுன்னு சொல்லி உங்களை அங்க நிறுத்துவார். அங்க நிலை நிறுத்தக்கூடிய ஆசான் தான் ஆசான். அப்ப கீழ் வீடு மேல் வீடுன்னும் போது வலது கண்ணு சூரியன் இடது கண்ணு சந்திரன் பொறுத்த வேண்டிய இடம் இதுதான். இந்த வீட்டுல தான் உலை இருக்கு, இங்கதான் அக்னி இருக்கு, இந்த நேத்திரத்துல தான் நம்ம இதனோட இரண்டரை கலக்க முடியுன்ற ரகசியத்தை சொல்லி அந்த வீட்டுல நிக்க வைக்கிறாருன்னா முதுகெலும்புன்ற தூணு வஜ்ரம்னு அதுக்கு பேரு. முதுகெலும்புக்கு என்ன பேரு? வஜ்ரம்னு பேரு. வஜ்ர ஆயுதம்னா என்ன? அந்த முதுக நேரா நிக்க வைக்கிற ஒரு பெரிய பழக்கத்தை கொண்டாடுறதுதான் வஜ்ர ஆயுதம். அப்படி உட்கார வச்சு கால் ஒடுங்கி கை ஒடுங்கி மனம் ஒடுங்கி உடம்பு ஒடுங்கி மனம் ஒடுங்கி உயிர் ஒடுங்கி மயக்கம் தீர்ந்து ஆடாம அசையாம ஏகாந்தமா இருக்கக்கூடிய நிலையை சுட்டி காமிக்கிறது தான் அந்த 9 வாசல ஒருங்க நிறுத்துற இடம். அப்படி கொண்டு போய் விடுறவர் தான் உத்தமமான குரு. அவர் தான் சிவகுரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் காரிய குரு காரண குரு பார்த்தோம். உலகத்தை சொல்லித்தரவும் காரிய குரு. அந்த காரியத்துக்கு காரணமா இருக்கிற குரு காரணத்தை சொல்லித்தரவும் காரண குரு. இந்த காரியத்தையும் காரணத்தையும் கடந்த ஆன்மாக்கள் சிவகுருவை தான் குருவை ஏத்துக்குவாங்க. ஏன்னா அதெல்லாம் நிலையில்லாததுன்ற காரியமும் காரணமும் நிலையில்லாதது தெரிஞ்சு கடைசியில கர்த்தாவை பிடிப்பாங்க. காரிய காரண கர்த்தா. அப்ப காரியத்தையும் காரணத்தையும் கடந்து இந்த கர்த்தாவை பிடிக்கக்கூடிய குரு தான் சிவகுரு. அந்த குருநாதர் தான் இந்த 9 வாசல்ல எது இன்பமான திறக்கக்கூடிய எது இன்பமான வாசல், இந்த 9 ஒடுங்குற வாசல் எதுன்னு சொல்லிட்டு புருவமதியில கொண்டு போய் நிறுத்துவாரு. அந்த இடத்துல நிறுத்தும் போது 9 ஒடுங்கி நிற்கும். 9 நாடி ஒடுங்கி. மீண்டும் இந்த பாட்டை பார்த்துடலாம். 9 வாசல் உடையதோர் பிண்டத்துள்
9 நாடி உடையதோர் ஓரிடம் 9 நாடி ஒடுங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. அப்போ ஒரு குருநாதர் கிட்ட இந்த உடம்பு பத்தின எல்லா விவரங்களும் உங்களுக்கு சொல்லாம சொல்லி வைப்பாரு, புரியாம புரிய வைப்பார். உங்களுக்கு உங்களையே அறிமுகப்படுத்தி வைப்பார். எது நல்லது கெட்டதுன்ற அந்த இறைவனை ஒப்பு உங்களுக்கு நல்லா நிகழும். இந்த செயலை செஞ்சோம்னா அதை முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். அப்ப எந்த செயல் செஞ்சா இந்த உயிருக்கு தீங்கு இல்லை அப்படின்ற உண்மை நீங்க தெரிஞ்சுக்கீங்க. அதனாலதான் இந்த பஞ்சமா பாதகத்தை பத்தி அடிக்கடி பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, அபகரிக்க கூடாது, இப்படி திருடக்கூடாது. இப்ப ஏன் இதெல்லாம் பஞ்சமா பாதகம் சொல்றாங்க தெரியுமா? உயிருக்கு தீங்கு இழைக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செஞ்சோம்னா உயிர் நல்ல கதி அடையாது. அப்ப வினையில பசிக்கூடாது. அப்ப முதல் விடுதலையே உடல்ல இருந்து வாங்கி கொடுப்பார். 2வது விடுதலை கர்மாவில இருந்து வாங்கி கொடுப்பார். 3வது விடுதலை நம்ம மயக்கத்தை தீர்த்து வைப்பார். அதான் நல்ல குருநாதருக்கு அடையாளம். ஃப்ரீடம் ஃப்ரம் பாடி, உடம்புகிட்ட இருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் மைண்ட், மனசுகிட்ட இருந்து விடுதலை. ஃப்ரீடம் ஃப்ரம் இல்லூஷன், மாயையிலிருந்து விடுதலை, மயக்கத்திலிருந்து விடுதலை. இந்த 3 விடுதலை யார் ஒருவர் உங்களுக்கு பெற்று தருகிறார்களோ அவர் தான் இந்த 9 வாசல்ல கடந்து 9 வாசல் 9 நாடியும் ஒடுங்கக்கூடிய இடத்தை பூர்வமத்தில் தொட்டு காமிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிக அற்புதமான இடம் தான் இந்த 6 ஆதாரமும் ஒடுங்குற இடம் தான் இந்த பூர்வ மத்தியம். இனி ஆதாரங்களை பெருசா பேசாம ஆதாரத்துக்கு ஆதாரமா இருக்கிற பூர்வ மத்தியில் நம்ம கவனத்தை செலுத்தி 9 ஒடுங்குற வித்தையை நம்ம கத்துக்கணும், பயிற்சி செய்யணும். அங்க உலை அமைத்து ஒன்ற மாட்டேன் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. 7ஆம் திருமுறையில ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு அந்த பதிகத்துல மதவர் ஓடை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. புனிதவதியம்மா எடுக்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா. 7ஆம் திருமுறையில நெய்யும் பாலும் தயிரும் கொண்ட பாட்டுல அது உலை அமைத்து ஒன்ற மாட்டேன்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. அது எடுக்க முடியுமா உங்களால? ஐயா எடுக்கிறேங்க ஐயா. எடுங்க எடுங்க. நடத்திட்டேன். பாடிட்டுமா? சிவபெருமான். நான் செல்லுல தேர்னங்க ஐயா. சரி, நான் எடுத்துட்டேன். சிவபெருமான் சிவசிவா. 7ஆம் திருமுறையில திரு ஓனகாந்தன் தலின்னு ஒரு பதிகம் இருக்கு. அதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிட்டார் பாருங்க. வலயம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உயிர் நல்லால் கலையமைத்த காமசெற்ற குரோதலோப மதவருடை உலையமைத்திங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளிவுளீரே. சுந்தரர் யோகத்துக்குரியவர். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. வலயம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாளே திருவடி தொழுது உயிர் நல்லால் கலையமைத்த காமசெற்ற
குரோதலோம மதவருடை உலையமைத்திங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளிவொளீரே. கூற்றம்னா யமன். இந்த கீழ் வீட்டு ஆசைகளால நான் அல்லல் பட்டிருக்கும் போது வளையம் வைத்த கூற்றம் மீவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உய்ய நல்லால். புருவமந்தி என்ற திருவடியை நான் கவனிக்காம விட்டுட்டேன்னா யமன் வந்து கொண்டு போயிடுவான். இப்படி நானு திருவடி தொழாம யமனுக்கு ஆட்பட இருக்கிறேனே சாமி. ஒரு பாசக்கயிறு வச்சிருக்கான். வளையம் வைத்த கூற்றமீவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தொழுது உய்ய நல்லால் கலையமைத்த காம சிற்ற குரோத லோப மதவருடை. அதான் காம என்ன சொல்லுவாங்க? மொத்தம் 8 விதமான பேய் இருக்கு. 8 விதமான பேய் இருக்கு. குரோத லோபம் காமா மொத்தம் 8 விதமா சொல்லுவாங்க. அழகா சொல்லுவாங்க. அது வரிசை எனக்கு வரல. கலையமைத்த காம சிற்ற குரோத லோப மதவருடை உலை அமைத்துங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளிவுளீரே. அப்ப சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்க என்ன சொல்றாருன்னா, உலை அமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் அப்படின்றார். என்ன ரகசியம்? இப்ப நம்ம பாட்டுக்கு வாங்க. இப்ப இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க? 9 வாசல் உடையதோர் பிண்டத்தில் 9 நாடி உடையதோர் ஓரிடம் 9 நாடி ஒருங்க வல்லார்களுக்கு 9 வாசல் உலை நலமாமே. அப்ப சுந்தரமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, யம வந்து என்னை கொண்டு போயிடுவான். ஏன்னா உன் திருவடியை நான் தொடல. உன் திருவடியில நான் தொடவே இல்லை. உன் திருவடியை நான் தொடாம போனதால யம வளையம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து என்ன பண்ணுவான்? காம குரோத மோகம் லோபம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூயை. எத்தனை இருக்கு பாருங்க. காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் டம்பம் அசூயை. இந்த மாதிரி என்னை வந்து கொண்டு போய் கீழே சாகடிக்கிறதுக்கு காத்திருக்கிறாங்க. அப்படி கீழே திருவடி தொழுது உய்ய நல்லால் அப்படின்றாரு சுந்தரமூர்த்தி சாமிகளே சொல்றாரு. நான் புருவ மத்தியத்தை பார்க்காம உய்யல. அதான் சொல்றாரு, திருவடி தொழுது உய்ய நல்லால் கலையமைத்த காம செற்ற குரோத லோப மதவருடை உலை அமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளி ஒளிரே. இப்படி இந்த பேய்கள் எல்லாம் கடந்து நானு புருவ மதில ஒன்ற மாட்டேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுறாரு. ஆனா நமக்கு குரு அருளால இதையெல்லாம் கடந்து புருவ மத்திய பார்க்கக்கூடிய இடம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்படி அந்த உலை அமைக்கிற இடம் தான் புருவ மத்தியம். அப்படி அந்த உலை அமைக்கிற இடம் தான் புருவ மத்தியம். இப்ப இந்த 9 நாடி 9 வாசல் எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு. 9 வாசல்ன்றது எருவாய், கருவாய், அப்புறம் கண்ணு 2, காது 2, அப்புறம் மூக்கு 2. கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 9 இது எல்லாம் கொண்டு வந்து பிடிச்செல்லாம் கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்க கண்ணு 2ம் போய் அதான் 5 பேர் அறிவை கண்களே கொள்ள. இந்த கண்ணு போய் புருவமதில ஒட்டிக்கிச்சுனாலே இந்த தசேந்திரியம், அதாவது கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இந்த இந்திரியங்கள்லாம் போய் ஒடுங்கிடும். அது எல்லாமே ஒடுங்கின பிறகு அங்க ஒலை அமைத்து ஒன்ற மாட்டேன். இப்ப சொன்னார் இல்லையா? அப்ப அந்த ஒலை அமைத்து ஒன்றக்கூடிய இடம் எதுன்னா புருவ மத்தியம். அந்த ஒலைன்றது காலாக்னி, அதான் முக்கன். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். சரி, அப்ப புறப்பூசெல்லாம் வேணாமா சாமி? வேணும். ஏன்னா நம்முடைய சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கிறதுனா புறப்பூசை நிச்சயம் வேணும். கோயிலுக்கு எல்லாரும் போகணும். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. உண்மை தெரியாம போங்க. முதல்ல அறியாமல் இருந்தீங்க, இப்ப அறிவு வந்துருச்சு. சாமி என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உன் உடம்பு ஆலயம் தெரிஞ்சு போச்சு, உயிர் தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு, ஜீவன் தான் சிவனாக போதும் தெரிஞ்சு போச்சு. உடம்பு கடந்து மனசு கடந்து உயிரை கடந்து பசு அறிவு பெற்று பதி அறிவு பெற்று விட்டீர்கள். சிகாரத்துக்கு வந்து இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா இதுக்கப்புறம் கோயிலுக்கு போகும்போது உண்மை தெரிஞ்சு போங்க. அவ்வளவுதான். ஐயா கோயிலுக்கு போக கூடாது, போகணும். ஐயா புறப்பூசை செய்யணும். ஐயா சாமி தீட்சை பண்ணணும். ஐயா சிவ தீட்சை பண்ணணும்.
ஐயா விசேட தீட்சை பண்ணணும், ஐயா நிர்வாண தீட்சைக்கு நிச்சயம் பண்ணணும். உண்மை தெரிஞ்சு பண்ணுங்க. ஒண்ணுத்த புரிஞ்சுக்கிட்டு பண்றதுக்கும் ஒண்ணுத்துக்கு புரியாம பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணுத்த புரிஞ்சு செய்யறதுக்கும் ஒண்ணுத்துக்கு புரியாம செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி புரியாம அறியாமையில் இருந்துட்டோம். 9 வாசல்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு உடம்பு. 9 நாடி போய் ஒடுங்குற இடம் எதுன்னு தெரிஞ்சு போச்சு, புருவ மத்தியம். அப்படி ஒருங்குனா என்ன நடக்கணும்? உலை அமைக்க முடியும். அங்கதான் அக்னி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அங்கதான் கால அக்னி இருக்குன்னு போச்சு. அப்போ ஜீவன் சிவனாகிற இடம் புருவ மத்தியம். இதுதான் அழகா இந்த பாட்டுல நமக்கு சொல்றாரு. இந்த நாடிகள் ஒடுங்குற இடம், இந்த 9 வாசல் ஒடுங்குற இடம், இந்த இடத்துக்கு அற்புதமான அந்த இடத்த பாடி முடிக்கிறார். 9 வாசல் உலை நலமாமே. அப்போ ஆதார தியானங்கள்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்க கூடாது. மூலாதாரத்தை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் சுவாதிஸ்தானத்துல ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு, அப்புறம் மணிபூரகத்தை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அநாகரத்தை ஒரு பக்கம் பண்ணிட்டு உட்காந்து நேரம் ஆயிட்டே இருக்கும். காலம் கடந்து போயிட்டோம். அப்ப எத்தனை ஆதாரங்கள் நீங்க கடந்து வந்துருங்க. அதெல்லாம் எல்லா ஆதாரமும் ஒடுங்குற இடம் புருவ மத்தியம் தெரிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். குருநாதருடைய அருளால அவர் தொட்டு காமிக்கும் போது அழகா பாருங்க. அதான் தொட்டு காமிக்கிறது நம்ம நிகழ்ச்சியில சிகாரத்துல வந்தவன தான் சொல்லிடுறேன். கண்ணை கொண்டு போய் அங்க நிறுத்துங்கன்னு. எப்ப கேள்விப்பட்டீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு அறிவு. அவ்வளவுதான். மிக அற்புதமான விஷயத்தை இங்க சொல்லியிருக்கிறாரு. 9 வாயில்களை உடைய ஒரு வீடாக்கிய உடம்பில் 9 நாடிகளும் சுழுமுனை நாடிகள் ஒவ்வொரு இடத்திலும் ஒருங்க கூடுவனவாம். அவ்விடங்களை அறிந்து அந்த நாடிகளை தன் வசப்படுத்த வல்லவர்களுக்கு 9 துருத்திகளை உடைய ஒரு உலை உடம்பில் உருவாகும். அந்த ஞானத்தை தருவதாய் அந்த நெருப்பு அமையும். அந்த அக்னி உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் முக்கன், அதான் 3வது கண். அந்த 3வது கண்ணுல தோன்றக்கூடிய அக்னி உங்க எல்லா ரகசியத்தையும், சுத்தி நடக்கிற எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு சுட்டி காமிக்கும். அப்போ நீங்க உயிரறிவு பெற்றவர்கள் மட்டும் இல்ல, ஆத்ம ஞானம் பெற்ற ஆத்ம ஞானிகளாகிறீர்கள். இந்த 9 நாடியும் கொண்டு போய் எங்க நிறுத்தி நீங்க தவம் பண்ணும் போது ஆத்ம ஞானியா நீங்க மாறுறீங்க. அவ்வளவுதாங்க. சிகாரத்துக்கு வந்தவங்களுக்கு இனி ஞானத்துக்கு பஞ்சம் இல்லை, அறிவுக்கு பஞ்சம் இல்லை, அன்புக்கு பஞ்சம் இல்லை, இரக்கத்துக்கு பஞ்சம் இல்லை, கருணைக்கு பஞ்சம் இல்லை. இங்க வந்தவங்க எல்லாருமே மிக அற்புதமான மனிதர்கள், சிவஞானம் பெற்றவர்கள், சிவ யோகிகளாகத்தான் இருப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களும் சிவஞானம் பெற்று சிவ அனுபூதியில் திளைக்க எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, உக்கூடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, ஆனிதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அரங்கல் உங்க நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியின் இது நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிற அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியின் இதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு திருவடி பணிதல், அதாவது நிட்டை கூடல், அதாவது தவ பயிற்சி நம்முடைய அலைவரிசையில நம்முடைய சேனல்ல இருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு பிறவி பெரும்பயனை அடையும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.